ஓசூரில் வங்கியில் கடன் வாங்கி கொடுக்காத காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் காதலன். காதலியை கொன்று கடத்தல் நாடகமாடிய காதலன் சிக்கியது எப்படி? மாற்றுத்திறனாளி பெண்ணை காதலிப்பதாக கடத்தி சென்று கொலை செய்து பெண்ணின் தந்தையிடமே 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி இருக்கிறார் காதலன். இல்ல சென்ட் பண்றேன் இல்ல இல்ல நான் அது எங்க அம்மா தான் பண்ணிட்டு போடுறாங்க. அவங்களுக்கு டென்ஷன் அழுந்துட்டு இருக்காங்க. எங்க கிட்ட சென்ட் பண்றேன். போன் போட்டு கேக்குறேன். கேட்டுட்டு சென்ட் பண்றேன். இல்ல இல்ல அப்படி பண்ணாதீங்கண்ணா. நான் பண்றேன் சென்ட் பண்றேன் உங்களுக்கு ப்ளீஸ். கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நெரியம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெங்கடசாமி, நீலம்மா தம்பதி. இவர்களின் மூத்த மகள் லாவண்யா திருமணமாகி ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். 22 வயதான மாற்றுத்திறனாளி பெண் பிரியங்கா ஓசூரில் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்தார். பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதான ஸ்ரீதர் என்ற இளைஞர் பிரியங்காவை பேருந்தில் பார்த்து காதலித்திருக்கிறார். இந்நிலையில் பிரியங்காவின் தந்தை வெங்கடசாமிக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட ஸ்ரீதர் பிரியங்காவை கடத்தி வைத்திருப்பதாகவும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் பிரியங்காவை விடுவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சரி அனுப்பிச்சு விடுறேன். இப்போ பிரியா உங்ககிட்ட இருக்காளா? இப்போ கண்டிப்பா எங்க தங்கச்சி விட்டுருவீங்க தானே? இப்போதைக்கு இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 10,000 அனுப்புறதுக்கு. ஓகேவா? நான் அனுப்பி விட்டுரு. இல்ல 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 மிரட்டல் அழைப்பு வந்த செல்போன் எண்ணிற்கு பிரியங்காவின் அக்கா லாவண்யா பேசி பணத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். சென்ட் பண்றேன் கேட்டுட்டு இருக்க. ப்ளீஸ் இல்ல இல்ல சென்ட் பண்றேன். பிரியா நம்பருக்கு யார் நம்பர் கொடுங்கண்ணா. மேலும் கடத்தல் விவகாரம் தொடர்பாக பேரிகை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இந்நிலையில் ராமந்தொட்டி என்னும் வனப்பகுதியில் பிரியங்கா கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பிரியங்காவின் உடலை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தி தலைமறைவாக இருந்த ஸ்ரீதரை கைது செய்து விசாரணை நடத்தினர். ஸ்ரீதர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தனியார் வங்கியில் பணிபுரிந்த பிரியங்காவிடம் 1 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் வாங்கி கொடுக்கும்படி ஸ்ரீதர் கேட்டிருக்கிறார். ஆனால் வங்கியிலிருந்து கடன் வாங்க பல கட்டுப்பாடுகள் இருப்பதால் கடன் வாங்க முடியாது என ஸ்ரீதரிடம் தெரிவித்திருக்கிறார் பிரியங்கா. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீதர் பிரியங்காவை நைசாக பேசி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கடன் வாங்கி கொடுக்க வற்புறுத்தி இருக்கிறார். அதற்கு பிரியங்கா மறுக்கவே ஆத்திரத்தில் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதர். பிரியங்காவை கொலை செய்த ஸ்ரீதர் அதன் பிறகே பிரியங்காவின் தந்தைக்கும் சகோதரிக்கும் செல்போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலை சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி சரோஜ்குமார் தாக்கூர் நேரில் விசாரணை நடத்தினார். போன் பண்ணப்போ அந்த பையன் போன் எடுத்துட்டு பொண்ணு கிட்னாப் பண்ணிருப்பீங்க, 10 லட்சம் கொடுத்தா பொண்ணு உயிரோட இருக்குது இல்லன்னு சொன்னாங்க. அப்புறமா எனக்கு உடனே போன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரர் ஹைதராபாத் இருக்காரு சார். அங்க எனக்கு போன் பண்ணிட்டு பிரியா போன் இப்படி வருது பாரு, நீ போன் போடுன்னு சொன்னாங்க சார். அப்படி போட்டா எனக்கு கூட அதே வார்த்தை சொல்லுவோம், பொண்ணு உயிரோட இருக்குனானா 10 லட்சம் கொடுங்க, இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க சார். அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்க வீட்டாண்டவரெல்லாம் கூட்டு போயிட்டு
கம்ப்ளைண்ட் கொடுத்தது நைட் 10 மணிக்கு வந்து சார் வீட்டுக்கு. அங்க போலீஸ்காரெல்லாம் போயிட்டு பாத்துட்டு வந்து காலையில சொன்னாங்க எங்க பொண்ணு இல்லை. பணத்திற்காக காதலியான மாற்றுத்திறனாளி பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.